விருச்சிக ராசினாலே நம்ம மைண்டில் வர்றது செவ்வாய் அம்சம் பெற்றதுனால நிறைய பேரோட சீக்ரெட்ஸ் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து விருச்சிக ராசி ஃப்ரெண்டு இருப்பாங்கங்க. அவங்க இருந்தாங்கன்னா போதுங்க, என் பிரச்சனையெல்லாம் போதும், எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுவேன், பத்திரமா ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆளே வந்து இப்போ ரீசெண்டாக அந்த 7 சனியால் படாத பாடுபட்டு லைஃப்பில் பல துயரங்களை வந்து பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்படா அந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமுமே வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை தேடி இருக்கிறதும் உண்டு. ஸோ ட்ரெஸ்ஸுனால என் வாழ்க்கையில் அந்த உடைனால அந்த அதிர்ஷ்டமான கலர்னால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அது விருச்சிகத்துக்கு எவ்வளவு சாதகமாக சார் இருக்க போகுது? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருடைய சீக்ரெட்டையும் நாங்கள் வந்து வெளியில் சொல்ல மாட்டோங்கிறக்காக எங்களை மெமரி கார்டு மாதிரியே கடைசி வரை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரோடைய ஃபீலிங்கு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ரகசிய ராசி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பெரிய ரகசியம் 10 ஏக்கர் பம்பு செட்டு சொத்து சுவங்களை ரகசியமாக வச்சுருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக வந்து ராசியாதிபதி செவ்வாயா வந்துடுறாரு. கம்பீரம், தைரியம், வீரம், விவேகம் அப்படியே அந்த குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல சந்திர பகவான் வந்து நீச்சம் அடைகிறதுனால அவங்க மனம் என்பது ஒரு பலவீனமாக இருக்குது. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் அன்பு, பாசம், தொழில், குடும்பம் எல்லாமே எங்களுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகள் வந்து பக்கத்தில் வருது, அனுபவிக்க முடியல, மனம் எதிர்பார்க்குது ஆனால் அடைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நேரங்களில் ராசிக்கல்ல போடுங்க, அதை பண்ணுங்க, செலவு இழுத்து விடாமல் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடைகளை தனக்கு சரியான நேரத்திலே சரியான ஆடைகளை தேர்வு செய்து உடுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்திலே நிறத்தை பற்றியும் உடைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சில ஆடைகளை அணியும் போது நமக்கே தோணும், நம்ம இன்னைக்கு ஒரு நல்லா பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு தோணும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லோரும் மாதிரியும் கிடையாது. அவங்களுடைய ஆடை வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு கம்பீரம் இருக்கணும்யா அப்படின்ற மாதிரி.